உடைய சிந்தைகளை சுத்திகரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன காரியங்களை செய்யாம நீங்க சொல்லாத காரியங்களை நாங்க செஞ்சிருப்போனா, உங்களை காயப்படுத்தி இருப்போனா, உங்களை துக்கப்படுத்தி இருப்போனா, இசப்பா உங்க நாமத்தினால எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, உடைய கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் சொல்லாத இடங்களுக்கு என் கால்கள் செல்ல தீவிரித்திருக்கும் என்றால் கர்த்தர் என் கால்களை கட்டுங்கப்பா ஆண்டவரே. பொல்லாங்கான வழிகளுக்கு என் கால்கள் செல்ல தீவிரிக்க கூடாது ஆண்டவரே. பொல்லாததை பார்க்க என் கண்கள் தீவிரிக்க கூடாது. பொல்லாத காரியங்களை பேசுவதற்கு என் நாவு தீவிரிக்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற காரியங்களை மூலமாய் ஒருவேளை நீங்க துக்கப்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நேரத்தில் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவருடைய நன்மையை பார்க்கணும்னா, ஆண்டவரை பார்க்கணும்னா நம்ம சிந்தை பரிசுத்தமா இருக்கணும் ஐயா. நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய கரங்கள் பரிசுத்தமா இருக்கணும். எனக்குள்ள பொல்லாங்க வச்சுக்கிட்டு ஏசப்பா எனக்கு எதுவும் பண்ணல, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிக்கல, ஏசப்பா எங்களுக்கு சுகம் கொடுக்கல, ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுக்கல நீங்க சொல்லக்கூடாது. அவர் விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், உங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரம் குறுகி போலையா. அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்குது. இரு கரங்களை விரித்து என் பிள்ளை எப்பொழுது என்னிடத்துல வருவான், என் மகன் எப்பொழுது என்னிடத்துல வருவான் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற தெய்வம். ஆகவே நீங்க சோர்ந்து போக அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா, எல்லாம் ஒருமனப்படுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. நீர் மாறாதவர், நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்வோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் அற்புதம் உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்வோம் எல்லாம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே. எல்லாம் சேர்ந்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம், நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. காரியம், நம் காரியம் வாய்ப்பதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பது, உங்களுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அது இயேசுவின் நாமத்திலே. நம் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் அர்ப்பணிப்போடு இயேசு கிறிஸ்து மகிமை உணர்ந்து நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவுகள் உண்டு. நம்முடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம்முடைய சுகத்திற்கென்று வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சகல மகிமை இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போலுருகும். சொல்வோம், அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போலுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கு, செல்வதற்கு நாம் முன்னேறி வேறு நாமம் முன்னேறி, நாம் முன்னேறி செல்வதற்கு, வாழ்க்கையில முன்னேற இயேசுவின் நாமம். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. இயேசு நாமம், நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுவோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், உம்முடைய நாமம் போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். மகிமை இயேசு நாமம் எனக்கு போதும், நீகலதர நமஷதரகலதர இயேசு நாமம். இயேசுவின் நாமத்தில ஒரு மகிமை, ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். எல்லா நல்ல கரங்களை தட்டுவோம். அவருடைய நாமத்தினால எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம முன்னேறி போனோன்னா பல தடைகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் பல தடைகள் இருக்கிறது. இந்த தடைகளை உடைக்கணும்னா ஒரே ஒரு நாமம் தான், இயேசுவின் நாமம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பராக்கிரமமான நாமம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வெற்றியின் நாமம். இயேசுவின் பெயரினால் எல்லாம் நடக்கும். அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்கிறது ஜெயமாகும். ஆகவே அவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாதீங்க. அவரிடத்தில் உற்சாகமாக கேளுங்க. அவர்களும் கொடுக்கிற தெய்வம். உற்சாகத்தோடு நன்றியோடு கூட நீங்கள் ஆராதிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு பொழுகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பர்வதம் மெழுகு பொழுகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கு. ஆமென். மகிமை உணர்ந்து சொல்லுவோம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. பிள்ளைகளை மூடட்டும், பிள்ளைகளை மூடட்டும், பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் மகிமை உணர்ந்து சொல்லுவோம். ஆமென். நீங்க சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு மகிமை. இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கட்டுகள் முறியட்டும். இயேசுவின் நாமத்துல கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் கரங்களை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எத்தனை பேர் உணர்ந்தவர்களாய் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அப்பாவை பார்த்து இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. அழைத்ததினால் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். அழைத்ததினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே. அவர் மகிமை உணர்ந்து
கருவில் அனாதையானே, தெருவினில் நான் கிடந்தேன். கருவில் அனாதையானே, தெருவினில் நான் கிடந்தேன். தூற்றிட பலருண்டு, சேற்றில் வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றில் வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. அப்பா பார்த்து, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. ஆற்றிட ஒருவர் இல்லை, பேச்சிட யாரும் இல்லை. ஆற்றிட ஒருவர் இல்லை, பேச்சிட யாரும் இல்லை. ஊற்றிட பலருண்டு, சேற்றில் வீசும் மனிதருண்டு. ஊற்றிட பலருண்டு, சேற்றில் வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே. சர்ப்பரனே சர்ப்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். சர்ப்பரனே சர்ப்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை ஆமென், என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. தெல்லு பூச்சி, தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை ஆமென், என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகைச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனையே தினம் பகைச்சேன். புளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், புளிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். இது தகச்சு போய் தேவனை நான் உம நினைச்சேன், இது தகச்சு போய் தேவனை நான் உம நினைச்சேன். எங்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடு தெருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன். நல்லவ போல நடிச்சவங்க நடு தெருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் என் பெருமானே. எங்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடு தெருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் என் பெருமானே. உலக வாழ்வு சதம் என்று நான் நினைச்சேன், அதில் விழுந்த போது சகதி என்று நான் அறிஞ்சேன். உலக வாழ்வு சதம் என்று நான் நினைச்சேன், அதில் விழுந்த போது சகதி என்று நான் அறிஞ்சேன். கலகம் நிறைந்த உலக வாழ்வு மாயையா, கலகம் நிறைந்த உலக வாழ்வு மாயையா. அதில் விழுந்த மனிதன் எழும்புவது கடினமையா, அதில் விழுந்த நான் எந்த நிலையில், நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனே நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை எத்தனை பேர் சொல்ல முடியும், இருந்தாலும் கைவிடாத தேவனே நான் உம்மை நம்புவேன். நான் உம்மை துதிப்பேன், நான் எந்த ஆமென், நான் உம்மை துதிப்பேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனே நான் உம்மை. எல்லாம் சொல்லுவோமா, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். உலகம் என்னை கைவிட்டாலும், உறவுகள் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை
உம்மை நம்புவேன், நான் உம்மை துதி. விசுவாசத்தோடு ஆமென். பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கேட்டு உளுத்து போய் அழிந்ததையா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஓடி ஓடி சம்பாரிச்ச அந்த உறவை வேணும் வேணும்ன்ட்டு எல்லாத்தையும் நகையெல்லாம் விற்று கொடுத்தேன், என் பணத்தெல்லாம் கொடுத்தேன், அவங்க பார்த்துக்கோங்க அவங்க செய்வாங்கன்னு நினச்சேன். உலகத்தில் இருக்கிற பணம் தான் முக்கியமாக போச்சு. இன்னைக்கு மனுஷனாக இருக்கிற நம்ம முக்கியமாக போலல்ல. உலகத்தில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கேட்டு உளுத்து போய் அழிந்ததையா. பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கேட்டு உளுத்து போய் அழிந்ததையா. ஆடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்ததை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம பொருள் பணம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை விட்டு போக மாட்டாருங்க. நீங்கள் உணர்ந்து நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம தேடின பொருள் நம்ம வச்சிருக்கிற பணம் எல்லாம் ஒரு நாளுக்கு போயிடும். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் புண்ணியமும் ஆண்டவருக்கு நீங்கள் செஞ்ச ஊழியமும் தான் உங்கள் கூட வரும். அதனால் ஒருமனப்பட்டு சொல்லுவோம். பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கேட்டு உளுத்து போய் அழிந்ததையா. பாடுபட்டு தேடி சேர்த்த ஆஸ்தி எல்லாம் கேடு கேட்டு உளுத்து போய் அழிந்ததையா. தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் தேடி ஓடி சம்பாதித்த உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்ததையா. ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மறைந்ததையா. நான் இந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனே உம்மை நம்புவேன், நான் உம்மை எல்லாம் சொல்லுவோமா? நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவனே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை மட்டும் தான் நாங்கள் நம்ப முடியும். எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நீர் தான். நிறைய இடத்துல எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நீங்கள் மாத்திரம்தான் நாங்கள் எதை நம்பணுமோ அதை கொடுத்தீங்க. நாங்கள் நம்புறதை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்க, எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சீங்க, சபைக்கு செஞ்சீங்க, பிள்ளையுடைய வாழ்க்கையில் செஞ்சீங்க. அதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, மகிமையோடு கூட கண்ணீரோடு கூட ஆராதிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, கலக்கத்தோடு ஆராதிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார் என்கிற நம்பிக்கையில் உண்மை ஆராதிச்ச ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய பிரசன்னம் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய மகிமை இறங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளோடு உடைய வல்லமும் வார்த்தை கிரியை செய்யட்டும். எல்லா கனமும் மகியும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.